குட் ஈவினிங். அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போற டாபிக் ஐயா சொன்னது போல ஃப்ளவர் மெடிசன் ஃபார் மணி ஆர் அபண்ட் அட்ராக்ஷன். அபண்ட் அப்படின்னா மொத்தமா வளம் அப்படின்னு நம்ம எல்லாமே சொல்லலாம். குறிப்பா நம்ம இந்த பண ஈர்ப்பு, பணம் அப்படிங்கிற விஷயத்துடைய ஈர்ப்பு, அந்த பணம் வளத்துல ஒரு பகுதி தான். ஸோ வளம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு வேணும். ஸோ அதை எப்படி நம்ம ஈர்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம மலர் மருந்துகள் உதவியினால நம்ம எப்படி மாற முடியும், நம்மளை நம்ம எப்படி செம்மைப்படுத்திக்க முடியும்ங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். ஒரு மனிதனுக்கு பண வளம், காசு, மணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமோ இல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலோ நிலையா வளர்ந்துகிட்டு போகாது, சடனா கிடைக்கும். ஒரு அதிர்ஷ்டத்துல லாட்டரியில ஒரு 25 கோடி விழலாம். ஆனால் அந்த 25 கோடியை மட்டுமே அப்படியே வச்சுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. அந்த 25 கோடி விழுது, ஒருத்தருக்கு ஹியூஜ் அமௌண்ட் விழுதுன்னா அதை வச்சு என்ன பண்றதுன்னே கூட அவங்களுக்கு தெரியாம போயிடும். ஸோ பணத்தை கையாள தெரியாத ஒரு மனிதனாகவும் அவங்க மாறிட வாய்ப்பு. ஸோ அதிர்ஷ்டத்தினால வர்றதோ இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி பணம் சேர்த்துக்கிட்டே இருந்தாலோ ஒரு குறிப்பிட்ட மார்ஜினுக்குள்ளேயே தான் அந்த பணம்ங்கிறது அவங்க வாழ்க்கையில இருந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் தாண்டி எனக்கு எவ்வளவு தேவையோ இந்த வாழ்க்கை எனக்கு அவ்வளவு பணத்தை ஈர்த்து கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு அதை ஈர்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நாம மாறணும். பணத்தை சம்பாதிக்க கூடாது, ஈர்க்கணும். மணியை நம்ம அட்ராக்ட் பண்ணணும். நம்மளுடைய வளங்களை நம்மை நோக்கி நாம் ஈர்க்கும் அளவுக்கு நம்ம தகுதியா, நம்மளுடைய அதுக்கு தகுதியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்களுக்கு பணத்தை பத்தி ஒரு கவலை இல்லாமல் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியா அவங்க அனுபவிக்க முடியும். எல்லாத்துக்குமே பணம் ஒரு தடையா மாறுறதுக்கு காரணம், ஏன்பா சாப்பிடல, காசு இல்லைங்க, ஏன்பா இந்த கோர்ஸ் படிக்கல, இல்ல பணம் இல்ல, அதை பார்த்துட்டு விட்டுட்டேன், சரி இது ஏன் நீ எடுத்துக்கல, இந்த ட்ரெஸ் ஏன் நல்லா போடல, பணம் இல்லை. பணம் இல்லைங்கிறதுக்காகவே தன்னுடைய மகிழ்ச்சியை பூட்டி வச்சுக்கிறாங்க. அப்ப பணம் இருக்கும்போது அவங்க மகிழ்ச்சியா செலவு பண்ணியிருப்பாங்களான்னு அதே நபரை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க. பணம் இருந்திருந்தாலும் அதை பூட்டி சேவ் பண்ணியே வச்சுக்கணும், சேமிப்புலயே போட்டுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் தோணுமே தவிர அந்த பணத்தை தனக்காகவோ தன் மகிழ்ச்சிக்காகவோ அவங்க அனுபவிக்க தயாரா இல்லை. சோ இது முதல் ஒரு மனநிலை, பணத்துக்கு எதிரான மனநிலை. ஓகேங்களா? இந்த பணத்தை நம்ம ஈர்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளோட நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை போலதான் நம்ம வாழ்க்கையும் அமையும். சோ இந்த அவநம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? கரெக்டா ஒரு விஷயம் வருது, ஒரு பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லா போவாங்கன்னா, ஒரு பிசினஸ் லீடு கிடைக்குதுன்னா எடுத்த உடனே மனசு கால்குலேட் பண்ணுது, இவங்க பிசினஸ் சக்சஸ் ஆனா நமக்கு ஒரு 50,000 லாபம் வரும், 40,000 லாபம் வரும், 1 லட்சம் லாபம் வரும், அது ஒரு 1 லேக்கான ஒரு ஆள், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவர் மூலயமா வர வேண்டிய வளம் வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் அவர் மூலயமா எனக்கு இன்னும் 100 கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு அந்த பிசினஸ் வளர்ந்துகிட்டு போறதுக்கு அவங்க மனசு அங்க யோசிக்காம தவறிடும். இது ஒரு வகையான தவறு. அதே போல அந்த பணம் வருமா, இதை சம்பாதிக்க முடியுமா, பணம் வேணுமே, இந்த மாதிரி அவநம்பிக்கை, பணம் வருமா வராதா, இல்ல நம்மளால இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவநம்பிக்கையா, இங்கிலீஷ்ல இதை பெசிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க, அப்படி ஒருத்தர் இருக்காருன்னா வாழ்க்கையில அவருக்கு எந்த வித மாற்றமும் வராது. அவங்க கடைசி வரைக்கும் ஒரே நிலையிலே இருந்துகிட்டு அன்னன்னைக்கு அப்படியே ஓட்டிக்கிட்டு அப்படியே தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பணத்தை நம்ம ஈர்க்கிறதுக்கு முதல் அடிப்படை தேவை நம்பிக்கை. எப்படி நம்பிக்கை அப்படின்னா, பணத்தை என்னால சம்பாதிச்சுக்க முடியும், ஈர்த்துக்க முடியும். இது ரெண்டையும் விட்டு பணம் என்கிட்ட வந்துடும், என்னை தேடி வரும், என்னுடைய தேவைக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு எல்லா வளங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும்ன்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கைய மனசுல விதைக்கணும். எனக்கு பணத்தை பத்தி கவலை இல்லை, என்னோட மகிழ்ச்சிக்கும்
என்னுடைய மகிழ்ச்சின்றது என்னுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சி, எல்லாத்துக்கும் எனக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அடிப்படையான விஷயம் மனதுல இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஸோ நான் செய்யக்கூடிய வேலையிலயோ எதுலயோ என்னுடைய தொழிலிலோ எந்த வழி இருக்கோ எல்லா பாசிபிள் வேஸ்லயும் எனக்கு பணம் வந்து சேர்ந்துருங்கிற நம்பிக்கைய நீங்க முழுமையா நம்பிடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அப்பதான் நம்ம நோக்கி வர்றதுக்கு தயாரா இருக்கக்கூடிய வளத்தை நம்ம அனுமதிக்கிறோம். நம்ம கிட்ட வர்றதுக்கு நம்ம ஈர்க்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். என்னுடைய மணி ஃப்ளோ அப்படிங்கிறத நான் அலோ பண்றேன். ஒருவேளை நான் ஒரு அவநம்பிக்கையாவே இருக்கேன், நம்பிக்கை இல்லாமலே இருக்கிறேன்னா இந்த மணி ஃப்ளோக்கு நான் ஒரு கேட் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது அந்த மணி ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் இந்த உடல்ல இருக்கிற சக்கரங்கள் பார்ப்போம். 7 சக்கரங்கள்ல பண ஈர்ப்பு, அந்த மணி அட்ராக்ஷனுக்குரிய ஒரு ஆன்மாவா நான் மாறணும்னா, ஒரு மனிதனா நான் மாறணும்னா அதற்கு வேலை செய்ய வேண்டிய சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா இதய சக்கரம், ஹார்ட் சக்கரம். இந்த ஹார்ட் சக்கராங்கிறதும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ஹார்ட் சக்கராவுக்கு கீழே 3 சக்கரமும் மேல 3 சக்கரமும் இருக்கும். ஸோ இது ஒரு மையம். இதை சரியா நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன்னா மேல இருக்கிற 3ஐயும் கீழே இருக்கிற 3ஐயுமே இது பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதய சக்கரம் தான் மையம். ஸோ மீதமுள்ள சக்கரங்களை சமநிலைப்படுத்துறதுக்கு இது சரியான ஒரு சக்கரம். ஸோ என்னுடைய ஹார்ட் சக்கரா பாருங்க, மனநிலை இங்க தன்னால வந்துருது பாருங்க. மனம், இதய சக்கராங்கிறது தான் நேரடியா நம்ம மனசுன்னு சொன்னாலே நம்ம விரல் இங்க தானே போகுது. ஸோ ஹார்ட் சக்கரா, இந்த மனக்கதவுன்னு ஒண்ணு சொல்லுவோம். அதை அவங்க வந்து ரொம்ப ரிஜிடா பூட்டி வச்சுக்கிட்டு நிறைய பேர் அதை நம்ம எல்லாம் பண்ணிட்டு எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கல, எனக்கு பணம் கிடைக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்போம். ஸோ எப்படி ஹார்ட் சக்கரா ஓபன் பண்றது அப்படின்னா, இந்த ஹார்ட் சக்கராங்கிறது ஓபன் ஆகுதுன்னா வாட் எவர் கம்ஸ், என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நான் ஏத்துக்கிறேன், ரொம்ப நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன், அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையான மனநிலைக்கு நம்ம போகணும். நான் என்னுடைய லைஃப இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சமர்ப்பிச்சுட்டேன், என்னுடைய நல்லதுக்கு மட்டுமே இந்த பிரபஞ்சம் வேலை செய்யும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம வரோம். சோ மனக்கதவு, இதய சக்கரா அப்படிங்கிறது திறந்திருந்தால்தான் நம்ம பணத்தை ஈர்க்கக்கூடிய, பணம் இல்லது நம்மளுடைய வளத்தை ஈர்க்கக்கூடிய ஆளாக நம்ம மாறும். அடுத்தது இந்த பணத்துக்கு எதிரான சில செயல்கள் நம்ம செய்யணும். என்னன்னா முதல் செயலே செலவு செய்ய தயங்குறது. ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னா ஃபேமிலியோட சினிமாவுக்கு போகணும், குழந்தைங்கலாம் ஆசைப்படுறாங்க, ஓகே போலாமே, அவங்க ஹாப்பினஸ்க்காக நமக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா போலாமே. இல்லைங்க இப்போ நான் பேச்சுலர், எனக்கு ஃபேமிலி எல்லாம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி படத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, இல்ல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனாலும் செலவு செய்ய இவ்வளோ கொடுத்து நான் சாப்பிடணுமா அப்படின்னு ஏன் அங்க தயக்கம்? இதுதான் செலவு செய்ய தயங்குறது, இல்லைன்னா தவிர்க்கிறது, இல்லைன்னா கஞ்சத்தனம் அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். தன்னுடைய மகிழ்ச்சிங்கிறது என்னன்னா எனக்கு மட்டுமே அந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அது வேற யாரையும் பாதிக்காது அப்படின்னா அது எனக்கான மகிழ்ச்சி. இதை செஞ்சா என் மனசளவுல நான் ரொம்ப சந்தோஷமா உணர்வேன், ரொம்ப ஒரு நிறைவா உணர்வேன் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு ஒருத்தருக்கும் பர்சனலா இருக்கும். அந்த பர்சனலான விஷயங்களுக்காக ஒரு பகுதி செலவு செய்வது, நல்லா கேட்டுங்க, ஒரு பகுதியை செலவு செய்வது தவறே இல்லை. சோ இது இந்த மாதிரி செலவு செய்ய தயங்குறவங்களுக்கு என்ன மாதிரி மென்டாலிட்டி இருக்கும்னா ஒரு பயம் இருக்கும். இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டா வாழ முடியாம போயிருமோ, இது எப்படின்னா அடுத்த நாள் பணமே வராதுங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க தான், அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு இருக்கிறத செலவு பண்ண தயங்குறாங்க. பணத்தை பூட்டி வச்சா அது வளரவே வளராது. பணம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை நம்ம சுழல விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஆற்றல் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம மாறணும். இப்போ பணத்தை கையாளுற விதம், செலவு செய்யற விதத்துல இப்படிதான் வரணும். கண்டிப்பா இந்த செலவு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா சரி செய்யணும், எந்த விதமான புலம்பலும் இல்லாம, மனசுல எந்த கஷ்டமும் இல்லாம தாராளமா செலவு பண்ணணும். மகிழ்ச்சியா கொடுக்கணும், கொடுக்கும் போது ஒரு சந்தோஷமா கொடுக்கணும். காசு வாங்கும் போது இருக்கிற சிரிப்பு காசை கொடுக்கும் போது இருக்கிறது. ஒரு பொருளை வாங்கிக்கிறோம், எல்லாம் பார்த்துட்டு பேரம் பேசிட்டு அந்த காசை கொடுக்கும் போது கூட பல வாட்டி யோசிச்சுதான் கொடுக்குற மாதிரி நிறைய பேர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
அது தவறு. பணத்தை செலவு செய்யும் போதும் மகிழ்ச்சியா செலவு பண்ணுங்க. மன செலவுல ஒரு நன்றி சொல்லி, இன்னைக்கு நான் அதை வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கே, எனக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. 1 ரூபாய்னாலும் சரி, 1 லட்சம்னாலும் சரி, 1 கோடினாலும் சரி, அதை செலவு செய்யும் போது இந்த பணம் இன்னைக்கு என்கிட்ட இருக்குல்ல, அதுக்கு நான் நன்றி சொல்றேன். இப்போ செலவு செய்யும் போது மகிழ்ச்சியா செலவு செய்யும். அடுத்தது, இந்த இந்த கஞ்சத்தனம், செலவு செய்ய தயங்குறது, இந்த அடிப்படை எண்ணம்லாம் பாத்தீங்கன்னா இந்த அபண்டன்ஸ், வளம்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்ம கிட்ட வரக்கூடிய வளம், அதுக்கு இது எதிரானது. ஸோ நம்ம கிட்ட வர வேண்டிய வளங்களை அது தவிர்த்துடும். ஓகே. மன ஆற்றல், மனக்கதவுன்னு சொல்றோம் இல்லைங்களா, இதய சக்கரம், அந்த இதய சக்கரம் திறந்திருந்தால்தான் பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறத இந்த ஆத்மா முழுமையா அனுபவிக்க முடியும், முழுமையா ஏத்துக்க முடியும். இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது இந்த ஆன்மாவுல சமநிலையில இருந்தாதான் எல்லா விஷயங்களும் என்னை நோக்கி, அதாவது அந்த ஆன்மாவை நோக்கி வரும். இது நம்ம செய்யாம என்ன பண்றோம், இந்த ஆற்றல் எல்லாம் தவற விட்டுட்டு பொருளை தேடி நாம ஓடிக்கிட்டு இருக்கோம். நாம நம்மளுடைய நிலையில இருக்கிறோம், நம்மளை தேடி எல்லாமே வரக்கூடிய நிலைமைக்கு நம்ம மாறோம். ஸோ அதை ஈர்க்கணுங்கிறது இதுதான். ஓகேங்களா. அடுத்த ஒரு பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நல்லாவே பணம் இருக்கும், எப்பயுமே இருக்கும் ஒரு சிலர் கிட்ட. ஆனால் மனசுல இது போதல, பற்றாக்குறை, இது பத்தல, இருக்கிற பணம் பத்தல, இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே. எப்பயுமே இந்த டாக்ஸி ஆட்டோல போனா மீட்டர் 100 ரூபானா மீட்டருக்கு மேல 10 ரூபா போட்டு கொடுக்கலாம். 100 ரூபா வருது இல்ல, கரெக்டான சார்ஜ் உனக்கு வருது இல்ல, இல்ல இன்னும் ஒரு 10 ரூபா கொடுங்க, இந்த இன்னும் கொஞ்சம், இது இருக்கிறது போதல, பற்றாக்குறை உணர்வுன்னு சொல்றோம். இருப்பதுல நிறை காணல. புரியுதுங்களா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துல நிறை காணல, ஆனா இல்லைன்னு சொல்லி குறைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் பெரிய பெரிய நெகட்டிவ் தாட்ஸ். மணிக்கு அகெயின்ஸ்டான பெரிய நெகட்டிவ் தாட் அதுதான். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும், கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த காலம், இந்த கடவுள், இந்த இயற்கை எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நம்மளுடைய உழைப்புக்கான ஊதியங்கள் கொடுக்கும். பத்தல, போதல அப்படின்னு நம்ம வாங்கும் போதே, அந்த பணத்தை கையில எடுக்கும் போதே நினைக்கிறோம் அப்படின்னா, எவ்வளவு கொடுத்தாலும் இவன் குறைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது, இந்த மனது குறை மட்டுமே காணும் போது, கையில எவ்வளவு இருந்தாலும் நமக்கு அதுக்கான மகிழ்ச்சி இருக்காது, அது ரெட்டிப்பாவும் ஆகாது, 10 மடங்கும் மாறாது. சோ நிறை காணும். உங்க கையில எவ்வளவு இருந்தாலும் இவ்வளவு இருக்கே, ஒரே பாயிண்ட்ல தான் வருது பாருங்க, இவ்வளவு இருக்கே நிறை காணணும். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் பத்தல, இன்னும் போதல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா நல்லா இருக்கும்னு இந்த வறுமை உணர்வு, என்னமோ வறுமையிலே இருக்கிற மாதிரி இந்த வறுமை உணர்வையே மனசுல சுமந்துட்டு இருக்க கூடாது. ஸோ பணம், என்னுடைய தேவைக்கு பணம் இருக்கு, ஸோ நான் பணத்தை பத்தி கவலைப்பட மாட்டேன், என்னுடைய தேவைக்கு பணம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தமா நம்பணும். இந்த மனநிலை தான், அதாவது இந்த வறுமை உணர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்க்க விடாமல் செய்யற ஒரு எதிர்மறை மனநிலை, நெகட்டிவ் தாட்ஸ். அடுத்தது, பணம், சொத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திறமையா நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடும். நான் சொன்னது போல பணம் ஒருத்தர்கிட்ட சேர்ந்தாலும் அந்த பணத்தை கையாள தெரியணும், அந்த பணம் அந்த வளத்தை தக்க வச்சுக்க தெரியும். ஸோ அந்த பணம், வளம், சொத்து இதெல்லாம் வந்ததும் ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே அதை விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க எவ்வளவோ சிரமப்பட்டு அதை பெருசா வளர்த்துக்கிட்டு போவாங்க, ஆனா அடுத்த தலைமுறை பாத்தீங்கன்னா அதை அழிச்சிருவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, வரக்கூடிய அந்த வளத்தை எல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கு ஏத்த ஒரு பக்குவம் இல்லாம போறது. அந்த தலைக்கணம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பணிவோட நம்ம கிட்ட வந்து சேரக்கூடிய செல்வத்தை நம்ம ஏத்துக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வந்துட்டாலே சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரேடியா அது எப்படி செலவு பண்றதுலாம் தெரியாது, ஆனா அந்த வளத்தை தக்க வச்சுக்க தெரியாம ஆணவத்தின் மூலயமா அந்த வளத்தை அவங்களே அழிச்சிருவாங்க. சோ பணம் வந்தாலும் அதை ஆணவத்தின் மூலயமாக அழிச்சிருவாங்க. மேக்சிமம் பாருங்க, இந்த ஹாப்பினஸ்க்காக நல்லா செலவு செய்யறவங்க கிட்ட பணம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் மட்டும் எப்படின்னு தெரியலப்பா, நல்லா டூர் போறாரு, காசு எங்கிருந்து வருதுன்னு தெரியல, ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு ட்ரிப்பு, ஒரு டூர் ஜாலியா போறாங்க,
எங்க போறாங்க வராங்கன்னு தெரியல, பணம் எப்படி சேர்க்கறாங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில ஒரு டூர் போறதுன்றது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா அமைஞ்சிருக்கு. அந்த மகிழ்ச்சிக்காக ஒரு ஒரு சிலர் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பணம் மறுபடியும் மறுபடியும் அந்த வாழ்க்கையில தடை இல்லாமல் வந்துகிட்டே இருக்கு. சோ அவங்க வாழறாங்க. அந்த மணிங்கிற ஃப்ளோவை அனுமதிச்சு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அது நடந்துகிட்டே இருக்கு. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேல சொன்ன இல்லைங்களா, நிறை காணாமல் குறை காண்பது. பணம் பத்தலன்னு மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இந்த கேட்டகரி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு குற்றம், ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மனநிலையிலே இருப்பாங்க. சூழ்நிலை மேல பழி சொல்றது. எல்லாம் கரெக்டா தான் பண்ண, நேரம் சரியில்லை அப்படின்னு எடுத்த உடனே நேரம் சரியில்லை, பணம் தங்கல, நேரம் சரியில்லை, அது தங்கல. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், உடனே பார்ட்னர் சரியில்லை, கூட வந்த வியாபார கூட்டணி சரியில்லை, இல்லைன்னா எதிர்க்க நிறைய கடை போட்டாங்க, அது மாதிரி ஆயிடுச்சு. அது இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு தகுதியான சேலரி இல்லை, எனக்கு இப்படி எதுக்கு எடுத்தாலுமே மற்றவங்களையோ இல்ல தன்னுடைய செயலையோ இல்ல தன்னுடைய சூழ்நிலையோ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதை சொல்லிக்கிட்டே இருக்கு. நமக்கு வரக்கூடிய லாபமா இருக்கலாம், நட்டமா இருக்கலாம். நல்லா கேட்டுங்க, லாபமோ நட்டமோ நாம அனுமதிக்காம நமக்கு என்னைக்குமே வந்திருக்காது. ஏதோ ஒரு வகையில நம்ம அதை அனுமதிச்சுட்டு இருப்போம் நம்ம வாழ்க்கையில. இந்த பணம் நம்ம கிட்ட சேர்றதும் சரி, இந்த பணம் நம்மளை விட்டு நஷ்டமாயி போறதும் சரி, நம்மளுடைய அனுமதி இல்லாமல் நடக்கல. தீதும் நன்றும் பிறர் தர வருவதில்லை, அதுக்கு நாம் தான் முழு காரணம், நாம் தான் முழு பொறுப்பு அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வரோம். இந்த நேர்மறை எண்ணத்துக்கு நம்ம வந்துட்டாலே நம்ம பணத்தை தக்க வச்சுக்கிற ஒரு ஸ்டேஜுக்கும் வந்துடும். அந்த வளம் அப்படிங்கிறத முழுமையா அனுபவிக்கக்கூடிய தகுதியை நம்ம அடையணும். பண ஈர்ப்பு தகுதி அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துடும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் எப்ப பார்த்தாலும் குறை கண்டுகிட்டே இல்லாமல் இந்த ஸ்டேஜை விட்டு தாண்டி வந்தாதான் நம்மளால இந்த பணத்தை ஈர்க்க முடியும். அதே போல நம்ம எப்பயுமே நம்ம மனசு செயல்படுறது இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் எல்லாமே கடந்த காலத்திலேயே செயல்படுது. அதே போல ஒரு எதிர்கால திட்டம் வேணும், ஆனா எதிர்கால திட்டத்தை மட்டுமே நினைச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். எதிர்காலத்துல எனக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும்னா அப்ப நிகழ்காலத்துல நான் அதுக்காக என்னுடைய வேலையை, என்னுடைய செயலை சரியா செய்யணும். சோ கடந்த காலத்திலேயே இருந்துட்டு முடிஞ்சு போன விஷயத்துக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதும் தவறு, எதிர்காலத்துக்கு கனவு கண்டுட்டு இருக்கிறதும் தவறு. ஸோ இந்த கடந்த காலத்துல நடந்த தவறுகள் எல்லாம் அனுபவமா மாத்திட்டு ஒரு சுயமா பாடம் கத்துக்கிட்டு எதிர்காலத்துக்கு ஏத்த அந்த திட்டத்துக்கு ஏத்த மாதிரி மகிழ்ச்சியான நிகழ்காலத்துல நம்ம வாழ வேண்டியதுதான் செல்வத்தை ஈர்க்கிறதுக்கான மற்றும் ஒரு அடிப்படை. எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு, என்னுடைய நோக்கம் சரியா இருக்கு, அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்? எனக்கு நாளைக்கு ஒரு பொருள் வேணும்னா நான் இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இந்த பொருள் என்கிட்ட இருந்தா போதும், அதுக்கு நான் இன்னைக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி இந்த பிரசன்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்த நிறைய நம்ம தவற விடுறோம். ஒண்ணு பகல் கனவா வாழறோம், இல்லைன்னா முடிஞ்சு போனதை நினைச்சு குழம்பிடும். ஸோ நிகழ்காலத்தில் இந்த மனம் செயல்படணும், நிகழ்காலத்துல மகிழ்ச்சியா செயல்படணுங்கிறது மிக முக்கியமான விஷயம். நிறைவோட நான் செய்யற எல்லா விஷயமும் எனக்கு நிறைவை தரணும். ஏதோ தப்பு பண்றோமோ, எங்கேயாவது மிஸ் பண்றோமோ, ஏதாவது ஒரு குறை வைக்கிறோமோ, இந்த மாதிரி தாட்ஸே இல்லாம செய்யக்கூடிய செயல்ல ரொம்ப தெளிவாகவும் நிறைவாகவும் சந்தோஷமாவும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த செயல் எதிர்காலத்திலயும் உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா ஹாப்பினஸையே கொண்டு வந்து கொடுக்கும். இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஹாப்பியா எவ்வளவு நிறைவா செஞ்சு வைக்கிறீங்களோ அதுதான் அங்க டிரான்ஸ்பர் ஆகி வரப்போகுது, அதுக்கான விளைவு தான் அங்க வரப்போகுது. அப்ப இங்க நல்லா ஹாப்பியா ஒரு விஷயத்த செய்யும் போது அந்த ஹாப்பி அப்படியே அங்க டிரான்ஸ்பர் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன், அங்க போயும் நான் ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். என்னுடைய காலம் தான் அது, நான் கடந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ நான் அங்கேயும் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். ஸோ நம்ம சொன்னது போல பண ஈர்ப்புக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. பண வழக்கலை, அது அப்புறம் நிறைய பொருட்களை பரிசுல வச்சுக்கணுன்றது, பச்சை கற்பூரம், இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியை தான் நம்ம ஏற்றுறோம். அதே பாசிட்டிவ் எனர்ஜிய இந்த பண ஈர்ப்புக்கு ஏற்ற ஒரு மனநிலைய நம்ம மலர் மருந்துகள் எடுத்தும் நம்ம வளர்த்துக்க முடியும். இப்ப நான் சொன்ன இவ்வளவு விஷயம் இருக்கு இல்லைங்களா,
ஃபர்ஸ்ட் அடிப்படையா நம்பிக்கையே இல்லாம இருக்கிறது. தன்னால முடியுமா முடியாதா, பணத்தை சம்பாரிச்சுக்கிறதுக்கு அந்த நம்பிக்கையே இல்லாம இருக்கிறாங்க அவநம்பிக்கையான ஆட்கள். அந்த நம்பிக்கையை அந்த மனசுல இருந்து தூக்கி வெளியேறியணும், அவநம்பிக்கையை. ஓகேங்களா. அடுத்ததா செலவு செய்ய தயங்கவும் பயப்படவும் கூடாது. எது தேவையோ அந்த செலவு செய்யணும், எது மகிழ்ச்சியோ அதையும் செலவு செய்யணும். ஓகே. அடுத்ததா இந்த பிரபஞ்ச ஆற்றலை முழுமையா அனுபவிக்க நம்ம மனக்கதவு, இதய சக்கரங்கள் எல்லாமே சரியா இயங்கணும். அடுத்ததா அந்த பற்றாக்குறை உணர்வு, போதலைங்கிற உணர்வு இதெல்லாம் வரக்கூடாது. என்கிட்ட எவ்வளவு இருக்கோ நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அப்படியே யோசிச்சு பார்க்கணும். அந்த பணம் இன்னைக்கு என்கிட்ட இருக்கே, நான் ஜாலியா செலவு பண்றேன். எனக்கு ஒரு ஒரு பெரிய ஐஸ்கிரீம் சாப்பிடணும், அந்த ஐஸ்கிரீமோட ரேட் ஒரு கப்பே 300 ரூபா சொல்றாங்கன்னா கொடுக்குற அளவுக்கு கையில இருக்குல்ல, அப்ப அதை விட வேற என்ன வேணும்? என்னால அதை வாங்க முடியுதே, நான் தகுதியா இருக்கிறனே அப்படிங்கிற அந்த நிலைக்கு வரும். அந்த பலத்தை தக்க வச்சுக்க கூடிய இடத்துலயும் நம்ம இருக்கணும். யார் மீதும் சூழ்நிலை மீதும் நம்ம மீதும் குறை இல்லாமல் நிறையோடு வாழும். ஓகே. சோ இந்த பேராசை அதுவும் தவறு, கஞ்சத்தனமும் தவறு. இது ரெண்டுமே இல்லாம மகிழ்ச்சிக்காக செலவு செய்யறவங்க கிட்ட மட்டுமே பணம் மறுபடியும் வந்துகிட்டே தாங்க. அங்க போயிட்டு நம்ம மாந்திரிகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். மன செலவுல ரொம்ப சந்தோஷமா செலவு பண்ணாலே போதும். அந்த பணத்தை செலவு பண்ணும்போது எந்த தயக்கமும் கஷ்டமும் இல்லாம ஒரு மகிழ்ச்சியா நம்ம செலவு பண்ணாலே போதும். நமக்கு இந்த பணம் மறுபடியும் அவங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதே போல இப்போ நம்ம சொல்றது எப்படின்னா, மகிழ்ச்சிக்கு மட்டும்தான் செலவு பண்ணணுமா? அத்தியாவசியம் கண்டிப்பா நம்ம செஞ்சுதான் ஆகணும். நம்ம வீட்டுக்கு, குடும்பத்துக்கு நமக்கான அத்தியாவசியங்கள் நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஒரு பகுதி சேமிச்சுதான் ஆகணும். ஒரு பகுதியை பிரிச்சு ஹாப்பினஸ்க்காக மட்டுமே செலவு பண்ணுங்க. ஸோ எல்லாருமே என்ன செய்யறோம்னா, ஒண்ணு அத்தியாவசியம் கூட செலவு பண்ணாம சிலர் பணத்தை பேங்க்ல அத சேமிச்சு பெருசா கொண்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறோம். சம்பாதிக்கக்கூடிய பணங்களில் நம்ம கிட்ட வரக்கூடிய பணங்கள், நம்ம ஈர்க்கக்கூடிய பணத்துல ஒரு பகுதி சேமிப்பு, ஒரு பகுதி அத்தியாவசியம், இது ரெண்டையும் தவிர்க்க முடியாது. ஆனா மகிழ்ச்சிக்காக செலவு செய்யறதுங்கிறத தவிர்த்துடுறோம் இல்லைங்களா, அங்க நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுடைய ஹாப்பினஸ், எல்லாருக்கும் நான் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன், எனக்கு சந்தோஷம், எனக்கு ஒரு இந்த ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு ஹாப்பி, அதுக்கு இவ்வளவு செலவாகுது, பரவாயில்ல. எனக்கு ஹாப்பினா நான் சாப்பிட்றேன், எனக்கு என்ன தோணுதோ நான் செய்யறேன். ஒரு சினிமாவுக்கு போகணுமா நான் போறேன். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்றேன். ஸோ அவங்கவுங்களுக்கு சுயமா சில ஹாப்பினஸ் இருக்கும். இதை செய்தால் என்னுடைய மனம் நிறைவடையும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும், அதை செய்யலாம். ஓகே. ஸோ நம்ம வாழ்க்கையில கொடுக்கதான் பணம் வளம் வளரும். நம்ம கொடுக்கணும், செலவு நல்லா செய்யணும். செலவு செய்யும் போதுதான் தயங்காமல் பயப்படாமல் செலவு செய்யும் போதுதான் வரும். செலவு செய்யற கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. ஸோ பணத்தை எப்படி செலவு செய்யணும், எங்கெங்க செலவு செய்யணுமோ அதை தெளிவா மகிழ்ச்சியா நம்ம செலவு செய்யும் போது பணம் வளர்ந்துகிட்டே இருக்கும். தானம் செய்ய வேண்டியது ஒரு அளவு, சேமிக்க வேண்டியது ஒரு அளவு, அத்தியாவசியம்ங்கிறது நம்ம கையில இல்லை, அதுக்கான பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் தடை இல்லாம வந்துகிட்டே இருக்கணும்னா இன்னும் ஒரு போர்ஷன் நம்ம சந்தோஷத்துக்கும் நம்ம செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பணத்தை ஈர்க்கக்கூடிய மனநிலைக்கு நாம இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த நம்ம வாழ்க்கையில இந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிற விஷயத்த இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, பேலன்ஸ் பண்றதுக்கும், இந்த மணி பிளாக்கேஜ்னு ஒண்ணு சொல்லுவோம். பணம் வர்றதுக்கு ரெடியா இருக்கு, ஆனா ஏதோ ஒரு தடை இருக்குன்றோம் இல்லையா, தடை எல்லாமே இந்த மனநிலைகள் தான். ஸோ இந்த மணி பிளாக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில சரியா நடந்துகிட்டு இருக்கும். என்னுடைய பணம் அப்படிங்கிறது கரெக்டான முறையில வந்துகிட்டே இருக்கும். அதற்கு மலர் மருந்துகள் முழுமையா சப்போர்ட் பண்ணும். ஸோ எதெல்லாம் பண ஈர்ப்புக்கு எதிரான ஒரு மனநிலையோ அந்த நெகட்டிவ் திங்ஸ், அந்த நெகட்டிவ் தாட்ஸ், அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே மலர் மருந்துகளை கொண்டு நம்ம நீக்கி நம்ம மனசுல பாசிட்டிவ் எமோஷனா மாத்திடுறோம். மாத்திட்டதுக்கு அப்புறம் அந்த லைஃப்ல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தேவையான பணத்தை, அவங்களுக்கு என்னென்ன வளம் வேணுமோ அதை ஈர்க்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும், எல்லாமே கரெக்டா வந்துகிட்டு இருக்கும். அந்த வரக்கூடிய பணத்தை வச்சு அவங்க லட்சாதிபதி ஆவறதும் கோடீஸ்வரர் ஆவறதும் அவர்களுடைய திட்டமிடல், அவர்களுடைய செயல்ல அது இருக்கும். ஸோ அந்த பண பிளாக்கேஜை நம்ம எடுத்தோம்.
என்கிட்ட வர வேண்டிய வளம் என்கிட்ட வரும். அந்த நம்பிக்கையான வாழ்க்கை, பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால இந்த மலர் மருந்துகள் மூலயமா உருவாக்கி கொள்ள முடியும். ஃப்ளவர் மெடிசன் ஃபார் மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இந்த மணி ஃப்ளோவை நமக்கு வாழ்க்கையில தடையில்லாமல் வந்துகிட்டே இருக்கிறதுக்கும், அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் நீக்கிறதுக்கும் முழுமையா உதவும்.